ஹலோ அண்ட் வெல்கம் பேக் ஜெயா டேஸ்ட் டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம இன்றைக்கி பன்னீர் மசாலா எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 250 கிராம் பன்னீர் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். மினிட்ஸ் ஃப்ரை ஆன பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடணும். மஞ்சள் நல்லா கலந்த பிறகு நம்ம இன்னொரு கடாயில் 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதை நல்லா வதக்கி எடுக்கணும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடணும். இதில் 2 பட்டை சின்ன துண்டு, 1 லவங்கம், 2 ஏலக்காய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போது 2 தக்காளியை நம்ம கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்குறோம். 10 கேஷ்யூநட்டும் ஆட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நல்லா ஆற விட்டு மிக்சரில் கிரைண்ட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். இப்போது நம்ம மிக்சரில் கிரைண்ட் பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த பக்குவத்தில் கிரைண்ட் பண்ணி எடுத்துடணும். இப்படி பேஸ்ட்டாக இருக்கணும் பாருங்கள். இந்த அளவுக்கு பேஸ்ட்டான பிறகு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதில் தட்டி கொதிக்க விட்டுறணும். அது கொதித்து வரும்போது நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் கொட்டிட வேண்டியதுதான். கொட்டி கலந்து விட்டுடுங்க. பன்னீர் போட்ட பிறகு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. நான் இது கூடவே ஒரு பிரிஞ்சி லீஃபும் போட்டிருக்கேன். ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதித்து வரணும். இந்த கிரேவி பதத்துக்கு வரணும். இப்போது நம்ம மல்லி இலையை தூவி இறக்கிற வேண்டியதுதான். பாருங்கள், சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிட்டு. இது சப்பாத்தி கூட சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீரில் புரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்து. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மறக்காமல் பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க. இந்த பக்குவத்தில் வரும்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி மூடி வச்சிட வேண்டியதுதான். நான் இன்றைக்கி சப்பாத்தி பண்ணியிருக்கேன். இந்த சப்பாத்தி கூடால தான் இந்த பன்னீரை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். பன்னீரில் புரோட்டீன் அதிகமாக இருக்கிறனால வாரம் 2 முறை பயன்படுத்துங்க. குட்டீஸ்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தி ஃபுட்டு. டேஸ்டான ஹெல்த்தியான பன்னீர் கிரேவி நம்ம இன்றைக்கி தயார் பண்ணிட்டோம். நான் மேலே 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷன் தான். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் காட் பிளஸ் யூ.